வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொண்ணு. இன்றைக்கி ஸ்டஃப்டு கேப்சிகம் தான் பண்ணலாம். ஒரு பிளான்ட் பேஸ்டாக ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணலாங்கிறதுக்காக இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த கேப்சிகத்தையும் கொஞ்சம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 2-3 பொட்டேட்டோஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தக்காளியும் வெங்காயமும் நான் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நான் விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் இந்த பொட்டேட்டோவோடு சேர்க்கணும். அதுக்காக அந்த பொட்டேட்டோவை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் நான் வந்து சேர்த்து வச்சுட்டுருக்கேன். அதுக்குள்ளே இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகட்டும். ஆனப்புறமா நம்ம எல்லாத்தையும் வதக்கலாம். இதுக்கு வந்து என்ன நான் போட்டிருக்கேன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டு நான் வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் 2 உப்பு, 2 உப்பு இதையும் போட்டு வச்சுட்டுருக்கேன். முதல்ல நம்ம வந்து அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம பொட்டேட்டோஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பொடியெல்லாம் போட்டிருந்தோமே இதையும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர வதக்கிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த தக்காளிக்கெல்லாம் உப்பு வேணும் இல்லையா. போட்டுட்டு பெருங்காயமும் போட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கேப்சிகம் வந்து நான் 2 கலர் கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். ஒன்று வந்து ரெட் கலர், ஒன்று வந்து க்ரீன் கலர். இது வந்து மேலே நான் எடுத்துட்டேன். இந்த மேலே நட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸு விதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகாப்பொடி இதை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் சுமாராக, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த கேப்சிகத்தில் முதல்ல வந்து நம்ம பண்ணினா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு நல்லா நிறச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த கடலை மாவையும் போட்டு நம்ம ஒரு மேலே குளித்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பை வந்து இந்த கேப்சிகத்தில் தடவி எண்ணெயை விட்டு இதை வந்து கொஞ்சம் பார்த்து லோ ஃபயரில் வச்சு நம்ம நல்லா வதக்கிடலாம். எல்லா பக்கமும் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் இதோ இந்த மாதிரி வந்த உடனே எல்லா பக்கத்துலையும் திருப்பி போட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அந்த மேலே கொடுத்ததுனால அது வந்து கோட்டிங் இருந்ததுனால கீழே விழாது. இங்கே நம்ம மேலே தட்டு மாதிரி எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது மாதிரி ஹோல் பண்ணி அந்த மேலே அந்த நட்டு பாகத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்குறேன். அதே மாதிரி இங்கே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த கொஞ்சம் மசாலா பாக்கி இருந்தது ஸ்டஃப் பண்ணது, அதையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு முதல்ல நம்ம இந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை லேசாக வதக்கிக்கலாம். அப்புறம் அதனோட வதக்கின்ற அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுட்டோம் இல்லையா அந்த இந்த கடலை மாவு, அதுவும் அப்புறம் அந்த நம்மளோட பொட்டேட்டோவும் இதை எல்லாத்தையுமா போட்டு ஒன்று சேர கொஞ்சம் வதக்கிட்டு லேசாக கொஞ்சம் வெந்நீரையும் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உப்பு காரம் இன்னும் வேணும்னா இதையும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளோட கேப்சிகத்தை கேப்சிகம் அதை எடுத்துகிட்டு சுற்றி வர நம்ம பண்ணின இந்த கிரேவியையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லியும் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இட் இஸ் அ வெரி டேஸ்டி ஐட்டம். சாதத்தை கூடயும் பண்ணிக்கலாம், ரொட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதை வந்து இன்னைக்கு காமிச்சிருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். தயவு செஞ்சு என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அதை பாருங்க எல்லோரும். அப்புறம் தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னாக்கா இதில் க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Hope you all will support me. Thank you friends. Hope to meet you in the next video. Thank you.